முதலமைச்சர் தான் மேடைக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க சொல்றாரு. தவிர அவர் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா? அதனால தான் தேர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி விட்டே திருடுற இவர் எவ்வளவோ காஞ்சி போன சக்தி, எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார். பாலியல் வன்முறைகள், அறிவால் விட்டு பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரணும், ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்கே போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளில் சிலவற்றையும் தன்னுடைய உரையில் அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் பேசுனது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்போ முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால தான் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்குறேன். இப்போ சொல்லுங்க.